If the focal length is 150 cm for a lens, what is the power of the lens? இப்போ ஃபோக்கல் லெங்க்த்து அப்போ 150 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்ங்கிறது 150 சென்டிமீட்டர். பவர் ஆஃப் லென்ஸ் கேட்குறாங்க. அப்போ பி கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ பி = 1/5 இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எஃபோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபோக்கல் லெங்த் 150 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் = 150 சென்டிமீட்டர். இதை நான் மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர்னால இது 1.5 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். கேட்குறது பவர் ஆஃப் லென்ஸு. பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கும்போது ஃபார்முலா பி = 1/f. அப்போ 1/fக்கு பதிலாக 1.5 அப்படி வேல்யூ போடுறேன். கீழே ஒரு டெசிமல் இருக்கிறனால நியூமரேட்டரையும் டினாமினேட் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 1 × 10 அப்படிங்கும்போது 10 வரப்போகுது. டினாமினேட்டில் 15 10/15 கிடைக்குது. 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 5s are 10 3 5s are 15. இப்போ 2 3ஆல் டிவைட் பண்ணோம். சின்ன நம்பரை வரதுனால நியூமரேட்டில் 0 பாயிண்ட் வரும். இப்போ 2 ÷ 3ங்கும்போது 0 பாயிண்ட் போட்டுட்டு 0 ஆட் பண்ணிட்டேன். 6 3s are 18 பேலன்ஸ் 2. 2ல் போகாத அப்போ 0 திரும்ப சேர்த்துக்கிறேன். அப்போ 20 திரும்ப 6 3s are 18 அப்போ பேலன்ஸ் 2. அப்போ 2ல் போகுது திரும்ப 0. அப்போ 0.666ன்னு வந்துட்டு கண்டினியூவாக. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் போதும். அப்போ 0.66 திரும்ப 6 வரும். 5 ஆர் மோர் வந்தால் முன்னாடி ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டு அடுத்த நம்பர்லாம் விட்டுடலாம். அப்போ 0.67 வருது. பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கும்போது யூனிட் டயாப்டர்னு போட்டு 8 மெட்டல் வயர் காசஸ் a magnetic field of flux 4 meter Weber in a time 0.4 second. Find the magnitude of the EMF induced in the wire. இந்த கொஷனில் நம்ம EMF கண்டுபிடிக்கணும். அப்போ EMF எப்சிலான் = ஃபார்முலா d∅dt. d∅ தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளக்ஸு. 4 மீட்டர் வெபர்னு கொடுத்துருக்காங்க. டைம்ங்கிறது dt, அது 0.4 செகண்ட் இருக்குது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 20,000 வோல்ட் இருக்குது. லாம்டா நாட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா 12,400 ஆங்ஸ்டாங்/V. இப்போ நம்ம 12,400 ஆங்ஸ்டாங் எழுதிக்கிறோம். /Vக்கு பதிலாக 20,000 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சரை எழுதிக்கோங்க. இப்போ நியூமரேட்டில் உள்ள 2 0வையும் டினாமினேட்டில் உள்ள 2 0வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு 124/200 கிடைக்குது. இதை நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12 1 4s are 4. அப்போ 31 நியூமரேட்டில் வருது. டினாமினேட்டில் 5 4s are 20. அப்போ 200னால 15 வரப்போகுது. அப்போ 31ங்கிறது 50 விட கம்மியான நம்பர்னால 0 பாயிண்ட் அப்படி போட்டுக்கணும். இப்போ 31 50ஆல் டிவைட் பண்ணோம். 31 சின்ன நம்பர் இருக்கனால 0 பாயிண்ட் போட்டு அங்கே 31 பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கோங்க. 6 5s are 30. அப்போ 6 × 15 300. பேலன்ஸ் நமக்கு 10 கிடைக்கும். 10ல் 50 போகாது. எக்ஸ்ட்ரானால் ஒரு 0 போட்டுக்கோங்க. 250s are 100. அப்போ ஆன்சர் நமக்கு 0.62 கிடைக்குது. 0.62 ஆங்ஸ்டாங் போட்டுக்கணும்.